ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ் இன்ஃபோ தமிழ் சேனல் உங்களுக்கு நாங்கள் பேசிகிட்ருக்கோம். என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பார்ட் டைமாக பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். பார்ட் டைம் பிஸ்னஸ்னால் நிறைய பார்ட் டைம் பிஸ்னஸ் இருக்குது. சில பேர் ஒவ்வொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து பார்ட் டைமாக சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பசங்க பார்த்திங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பர் போடுறது, இல்லை கல்யாண மண்டபத்தில் போய்ட்டு கொஞ்சம் அதில் ஹெல்ப் பண்ணுறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு பசங்க பார்ட் டைமாக பண்ணுறதை பார்த்துருக்கேன். அதையும் தாண்டி பண்ணக்கூடியவங்க ஒர்க் பண்ணிட்டு முடிச்சுட்டு அடிஷ்னலாக ஒரு ஷாப்பில் ஏதோ ஒரு 1 ஹவர் 2 ஹவர் அப்படி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு இன்கம் கிடைக்கும். அந்த இன்கம் அந்த ஃபேமிலிக்கு தேவையானதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். இருந்தாலும் நமக்கு அந்த வருமானம் போதுமானதாக இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையில் பார்க்க போனேன்னா இன்றைக்கி என்ன விலை விற்கிதோ நாளைக்கு என்ன விலை வைக்க போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. ஒரு தக்காளி ஒரு 20 ரூபா 25 ரூபா விற்று தக்காளி 50 ரூபா 100 ரூபாய் கூட விற்கிது. ஸோ அது எப்படி விற்காமல் போகுமா, ரேட் ஏறாமல் போகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எப்போ எது வேணால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுடைய வருமானம் மாறிச்சான்னு கேட்டால் மாறவே இல்லை. நீங்கள் சம்பளம் வாங்குகிற ஒவ்வொரு பர்சனுக்கும் நான் கேட்குற ஒரே விஷயம், இன்க்ரிமெண்ட்டுன்றது நீங்கள் பிஸ்னஸில் டெவலப் ஆகி ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஒர்க் பண்ணுறீங்க அந்த ப்ரொமோஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இல்லைன்னா அதை பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த வருமானத்தை வச்சே குடும்பத்தை நடத்தணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா 10 பிள்ளைங்களே பெற்றிருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தேவையும் செஞ்சுட்டு மீதியும் சேர்த்து வச்சு அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் போந்துச்சுன்னா நகை போட்டு கட்டி கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இன்றைக்கி ஒத்த பிள்ளை தான் பெற்றுக்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த ஒரு பிள்ளைக்கு தேவையான ஒரு விஷயத்த செய்யக்கூடிய பொருளாதார நிலைமை என்கிட்ட இல்லை, அதனால் வேணாம், ஒரே பையனு போதும், ஒரே பொண்ணு போதும், அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா பொருளாதாரம் போதுமானதாக இல்லைன்றது தான். ஸோ நம்ம மாற்றிக்க வேண்டிய விஷயம் இது இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்தணுன்ற விஷயமா, இல்லை நமக்கு இன்னும் தேவைப்படுற பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்சம் தேடி நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிற விஷயமா யோசனை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி இன்னும் வளர்ந்து கொண்டே தான் போகணுமே தவிர அதை விட்டுட்டு நான் 10,000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், இதிலே நீங்கள் குடும்பம் நடத்துங்க, இதிலே வாடகை கட்டுங்க, இதிலே பசங்களை படிக்க வைங்க, இது மாதிரி சொல்லி எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க தெரியுமா? ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், ஒரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக அதன் மூலிமா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த ஒரு சின்ன சின்ன வருமானம் நம்மளுடைய குடும்ப தேவைக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கு அந்த வருமானம் போதுமானதாக அமையும் அப்படின்றது தான். ஸோ அப்போ அது மாதிரி சொல்லும்போது அப்போ சின்ன சின்ன ஒரு பார்ட் டைமாக கூட நம்ம பண்ணலான்னா எது மாதிரியான பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்றது அடுத்த கொஸ்டினாக இருக்கும். ஸோ அப்போ எது மாதிரியான பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம்? நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா, அந்த செலவுலேருந்தே ஒரு வருமானம் எடுத்தால் எப்படி இருக்கும்? நான் ஒரு செலவு பண்ணேன், அந்த செலவை மறுபடியும் எனக்கு வருமானமாக வந்துச்சுன்னா நல்லா இருக்குல்ல? ஸோ அதை தான் நம்ம பண்ணணும்னு சொல்ல வரேன். நான் உங்களுக்கு ஒரு செலவு பண்ணக்கூடிய, நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க ஒரு செலவிலிருந்து ஒரு வருமானத்தை எடுக்கக்கூடிய ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பார்ட் டைம் பிஸ்னஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க எனக்கு சாட் பாக்ஸில் சாட் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அந்த நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசலாம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளக்கமும் அது மட்டும் அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுன்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.